அவங்க 2 பேரும் சேர்ந்து தமிழில் ஃபஸ்ட்டு பண்ண படம் மெமரி. இல்லை பஸ் நான் வந்து அதை பார்த்து ஒரு ஜட்மெண்ட் பண்ணி பண்ணணும் விரும்பல. சொன்னாங்க வந்து பாருங்கள் சார்னு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன். பட் அதை வச்சு நான் பேஸ் பண்ணி பண்ணினா இப்போ வந்து எனக்கு அந்த படம் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த படம் கதை இப்படி தான் எடுப்பாங்கன்னு நான் வந்துடக்கூடாது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் எனி ஜட்மெண்டல் டிசிஷன்ஸ். இந்த கதை மீது நம்பிக்கை இருந்து இந்த படத்தை நான் செஞ்சுருக்கேன் சார். அதே மாதிரி சுமைல் மன் பேர் வச்சுருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த சுமைலா இந்த சிரிப்பு நடிகர்லாம் கூட சொல்லுவாங்க சார்லி சாப்ளின்லேருந்து உள்ளுக்குள்ளார பயங்கர டெரராக இருப்பாங்கன்ட்டு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளுக்குள்ள இந்த படத்தில் சுமைல் மன். யார் சார்லி சாப்ளின் டெரராக இருப்பாரா? அதான் அவர் உள்ளுக்குள்ளார ரொம்ப ஒரு சைக்கோத்தனமாக இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. நான் பார்க்கல. நிறைய காமெடியன் நீங்கள் வெளியில் சிரிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார கொஞ்சம் வன்மமாக இருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர் அந்த படம். நான் நல்லா சிரிச்சிட்டு இருக்கேன் பாஸ். வன்மமே இல்லை பாஸ். எனக்கு சந்தோஷமாக இருக்கேன் பாஸ். உள்ளே உண்டு வைத்து புறமொன்று பேசாதவன் நான். சரி சார், 150வது படத்துலையும் நீங்கள் ஹீரோவாக நடிக்கிறீங்க. வருங்காலத்தில் ராகுல் சார் வந்து ஹீரோவாக நடிப்பாரா? அவர் கூடயும் சேர்ந்து நீங்கள் ஹீரோவாக நடிப்பீங்களா? அது ராகுல் வந்து 27ஆம் தேதி படம் பார்க்க வரும்போது அவரை பார்த்து கேளுங்க. சரி சார், இப்போ வந்து விமர்சனங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குறாங்க சார். பேச சொன்னால் அவங்க வந்து என்னென்னா தனிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து குற்றம் சாட்டியே சொல்கிறாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். ஏன் பர்சனல் அட்டாக் இல்லாமல் நீங்கள் வந்து கேன் கிரிட்டிசைஸ். நீங்கள் இந்த படம் பார்த்த பிறகு கேவலமாக நடிச்சிருக்காரு சரத்குமார்னு சொன்னால் நான் ஏற்றுக்குவேன். உண்மையிலே சொல்கிறேன். ஐ ஒன்ட் பாதர் அபவுட் தட். ஏன்னா அது உங்களுடைய கருத்துக்கு நான் சரியாக நடிக்கலைன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கு தான் ஆகணும். இட்ஸ் கிரிட்டிசிசம், ஃபேர் கிரிட்டிசிசம் நான் எடுத்துக்குவேன். நான் என்ன பண்ணேன், நேராக கொண்டு வந்து கேட்பேன், சகோதரா என்ன ப்ராப்ளம், என்ன பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க கேட்பேன். நான் மன்னிட்ட பல தடவை பேசியிருக்கேன். என்னுடைய 150 ஃபிலிம் மேலே நடிச்சிட்டேன். தெய்வமெண்ட்ட பல தடவை கேட்பேன். கூப்பிட்டு திட்டுவார், என்ன படம் பண்ணியிருக்கேன்னு கேட்பார். ஐ டேக் இட் வெரி பாசிட்டிவ்லி. பட் அதே சமயத்தில் பர்சனல் போயிடக்கூட தப்பு. அது ஐ திங்க் எனிபடிஸ் பர்சனல் லைஃப்பை அட்டாக் பண்ணுறது ரொம்ப தப்பு நான் நினைக்கிறேன். செல்வம் விழித்து கொண்டு விட்டீர்கள். சொல்லுங்கள். எல்லாமே நிற்கிது பஸ் மனசு. இல்லை 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 அதாவது தனித்துவமாக ஒரு படம் நிற்கிது. அது எந்த படம்? தனித்துவ படம் இல்லை. அப்படி பார்த்தா நிறைய ஹிட் படத்தெல்லாம் சொல்லலாம். அப்புறம் அது மட்டுமா படம்னு சொல்லுவாங்க நாளைக்கு. அப்புறம் வந்து ரவிக்குமார் படமாக சொல்லுவேன். என்னை உருவாக்கிய செந்தில்நாதன் பற்றி சொல்லன்னு நினைக்கலாம். கட்டபொம்மன் ஓடிச்சு மணிவாசன் இல்லை அவரை பற்றி சொல்லன்னு சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டெடிக்கேட்டடாக ஒரு படம் நல்லா வரும் தான் நடிச்சிருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். பஸ் நீங்கள் கேட்குறது கேள்வி நல்லா இருக்கு, ஆனால் பதில் வேறு மாதிரி போயிடுவானான்னு பார்க்குறேன். தரேன் சார். சொல்லுங்கள் சார். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அரசியல் வந்தாவே சினிமா விட்டு வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் நீங்கள் அரசியல்லையும் இருக்கீங்க, சினிமாவிலையும் இருக்கீங்க. அதான் சரத்குமார் ஸ்பெஷாலிட்டி. ஜாலியாக இருக்குல்ல, எல்லாமே ஜாலியாக பதில் சொல்லிட்டு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் நிம்மதியாக போயிட்டுருக்கேன். பஸ் ஒரு குழப்பம் இல்லை. எனக்கு சொல்கிறது எதுவுமே குழப்பம் கிடையாது. நீங்கள் அடுத்த அரசியல் இதுக்கு வந்தீங்கன்னா உங்களை என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன். அது அந்த ட்ராக்கில் போகும்போது நிச்சயமாக அதுக்கான பதில் பார்லிமெண்ட் நடந்ததுலேருந்து பேசுவேன். சொல்லுங்கள்.